வணக்க தேவை பிள்ளைகளே. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் அக்காவுக்கு ஜுவல்ஸ்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் நான் வந்துட்டு இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா, எனக்கு தாகூர் ஹாஸ்பிட்டலில் மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டு. ஈவினிங் ஷிஃப்ட் மட்டும் பார்க்க மாட்டேன். மார்னிங் ஷிஃப்ட் ப்ளஸ் நைட் டியூட்டி மட்டும்தான் பார்ப்பேன். லீகலாகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டு எம்எஸ் கிட்ட அதாவது மெடிக்கல் சூப்பர்வைசர் அவர் அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நான் லீகலாக தான் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருந்தேன். ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கும்போது நம்ம பார்ட் டைம் நம்ம போக முடியாது. நம்ம டேஸ் கலராக இருந்தாலே போக முடியாது. அப்படி இருக்கப்போ நம்ம இதில் ஹாஸ்டலில் இருக்கும்போது அப்படி போக முடியாது. அப்படி தான் போயிட்டுருந்தேன். ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரியான டியூட்டி போயிட்டு இருந்தப்போ அந்த டைம் தான் கோவிட் டைம் வந்துடுச்சு. கோவிட் டைமில் வந்ததுக்கப்புறம் ஃபீவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரியான ஃபீவரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்போ தான் கோவிட் அறிவிச்சிருக்காங்க எல்லாருமே. ஒரு மாதிரி அப்போ தான் அந்தளவுக்கு மக்கள் சைடு அவேர்னஸ் இல்லை. கோவிட் வந்திருந்தாலுமே சில பேர் போகிறது நடக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, சரியான ஹை ஃபீவர். உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்டல்லேருந்து என்னை வந்து தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, டென்டல் டாக்டர்ஸு பிஜி குவார்ட்டர்ஸ் தான் அப்போ இருந்துச்சு. 3 ஃப்ளோர் இருக்கும். அந்த இதில் வந்து தனியாக ஒரு ரூமில் மட்டும் என்னை வந்து குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டில் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஒரு செக்யூரிட்டி எனக்கு. அந்த மாதிரி என்னை வந்து தனிமைப்படுத்திட்டாங்க. என்னால் உண்மையாகவே ரொம்ப அந்த அந்த லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. உடனே சரியான பகல் ஃபுல்லாக ஓரளவு ஓகே ஃபீவராக இருக்கும், டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா கோவிடுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்போது கண்டுபிடிக்கலை. இப்படி தான் ஒரு கோவிட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ் தான் அப்போ கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் ஃபீவர் வந்ததுனால என்னை வந்து ஹாஸ்டல்லேருந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வரைக்கும் இங்கே இருந்தேன். மார்னிங்லாம் பகல்லலாம் ஃபீவர் ஓகே ஓரளவு இருக்கும், டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தூங்க விட மாட்டாங்க. எல்லோரும் விசிட்டிங் மாதிரி ஜன்னல் வழியாக வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கைதிகள் மாதிரி தான். நான் உள்ளே இருப்பேன், ஜன்னல் வழியாக வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது எல்லாம் கேட்பாங்க. மாதிரி எனக்கு 3 வேளைக்கு சாப்பாடு வந்துடும், கஷாயம் வந்துடும், எல்லாமே ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எதுக்கு சாப்பாடு குறைச்சல குடிக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த குறையும் இல்லை. ஆனால் என் கூட யாருமே இல்லை, தனியாக இருக்கேன் ஒரு பில்டிங்கில். யோசிச்சு பாருங்கள். என்னால் சரியான ஹெட்டேக்கு ஃபீவரு. மார்னிங்கில் கூட அந்தளவுக்கு ஃபீவர் இருக்காது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே தான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, கோவிட் டெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. டெஸ்ட்டு வந்து பிபி கிட்லாம் போட்டு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை ரிசல்ட்டு வர்றதுக்கு அப்போல்லாம் 3 டேஸ் ஆர் 5 டேஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 3 டேஸ் தான் நினைக்கிறேன். அப்போ 5 டேஸ் நாங்கள் இருந்தேன். ஆமாம். அப்போ நான் அங்கே இருந்தப்போ மாரி வந்துட்டு இருந்தப்போ நைட்டில் பார்த்திங்கன்னா சரியான ஃபீவர் வந்துடும். யாரும் இருக்க மாட்டாங்க, குளிர் நடுக்கம் தாங்க முடியாது. அப்போ ஃபோன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ஜாப் போய் அப்புறம் தான் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு சரியான ஃபீவர், யாருக்கு ஃபோன் பண்ணலாம் இல்லை. அப்போ ரவுண்ட்ஸில் நைட் டியூட்டியில் இருந்தேன். நான் ஒரு ரவுண்ட்ஸில் எங்கள் மேம் லிசி மேம் வந்தாங்க. என்னென்னு கேட்டாங்க, என்னை பார்த்தாங்க, கேட்கல பேசலை. என்னை பார்த்துட்டு அப்புறமா ஒரு ஸ்டாஃப் அனுப்பி செக் பண்ணி பார்த்தா 103க்கு மேலே இருந்துச்சு ஃபீவர். 103 தான் ஃபீவரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, உடனே அங்கேயே லைன் போட்டு அங்கேயே ரூம்லேயே தான் எங்கேயுமே என்ன கூட்டு போகல. ஏன்னா என்ன குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னை எங்கேயும் கூட்டு போகல. அங்கேயே இருந்து அங்கேயே இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு ஐ ஃப்ளூயிட்ஸ்லாம் போட்டு அனுப்பிவிடுவாங்க. இதேமாதிரி 3 டேஸ் அந்த மாதிரியே நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா இந்த அளவுக்கு ஃபீவர் இருக்குது, இந்த அளவுக்கு இது இருக்குது, நான் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறேன், இருந்தாலும் இன்னும் பயம். ஓகே நமக்கு கோவிட் தான் வந்துடுச்சு போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் ஏசப்பா என்னை கைவிடலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்தாங்க, நெகட்டிவ்னு வந்துச்சு. நெகட்டிவ்னு வந்துட்டு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வீட்டுக்கு போ. ஆக்சுவலாக என்னால் இங்கே முடியல, யாரும் நல்லா பார்த்துக்க முடியல, ஃபீவர் ஆனால் செட்டில் ஆகலை, வந்துட்டு போகுது, நீ வந்து என்ன பண்ணுற வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டுக்கு உள்ளே விடலை. எப்படியோ கார் புக் பண்ணி 5000 இங்கே எங்கள் ஊரில் இருக்குது. நாங்கள் அம்மா சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறது 5000. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். ஏன்னா அந்த கோவிட் டைமில் விடலை. அப்படியே என்னோடய ஐடி கார்டு வச்சு காமிச்சு தான் போயிட்டு அங்கே போனால் வீட்டில் சேர்த்துட்டு எங்கள் வீட்டில் யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வந்ததுனால எங்களை யாரும் உள்ளே விடலை. வீட்டில் இருந்தோம், பட் எங்கேயும் தெருவில் பக்கத்தில் போக முடியல. எங்கள் வீட்டில் வந்து ஒரு போஸ்ட் ஓட்டிட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்ட்டாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு கையில் வரல. பட் சிஸ்டம் வைஸ் தான் அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் அதை அவங்க வந்து ஒத்துக்கலை. மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன், சிதம்பரத்தில் பிஹெச்சில் போய் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டு நெகட்டிவ்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க என்னை விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 1 மந்த் அங்கே இருந்துட்டு திரும்ப நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மறுபடியும் நான் ஜாப் கண்டினியூ பண்ணேன். என்னென்னா கோவிட் டியூட்டிக்கே போய்ட்டு கோவிட் ஐசியூ டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன்.
ஐசியூ டியூட்டியில் தான் ஏசப்பா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐசியூ டியூட்டி பார்த்துருந்தால பார்ட் டைம் டியூட்டி எனக்கு கட் ஆகிடுச்சு. ஏன்னா வெளியில் போகக்கூடாது. ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன், ஹாஸ்டலை விட்டு வெளியில் வந்துட்டேன். எங்கள் சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வேறு இடத்துல ஒரு போஸ்டிங், கஸ்தூரி ஹாஸ்பிட்டலில் தாம்பரத்தில் அதில் ஒரு போஸ்டிங். அங்கேயும் கோவிட் டியூட்டி பார்க்கணும். கோவிட் டியூட்டியில் நமக்கு நார்மலாக 3 டியூட்டி தான். அப்போ தான் 8 to 2 ஒரு ஷிஃப்ட்டு மார்னிங்கு, மதியத்துக்கு பார்த்திங்கன்னா 2 to 8 ஒரு ஷிஃப்ட்டு, யூனிட் ஷிஃப்ட். அது நைட்டு வந்து 8 to 8 இப்படி தான் இருக்கும். பட் கோவிட் டியூட்டின்றதுனால நைட்டு 8 to 8 வந்து 8 to அப்புறம் 2 to 8 இப்படி மாற்றிட்டாங்க. தாம்பரத்தில் இது மாதிரி கோவிட் டியூட்டி பார்க்கணுன்னு சொல்லி ஸ்டாஃப் கேட்டாங்க. ஸோ நாங்கள் கோவிட் டியூட்டியில் நாங்கள் சேலரி வந்து நான் அப்போ 12 தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணால் கோவிட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு செப்பரேட்டாக சேலரி ஏற்றுட்டு 20,000 ஏற்றிருந்தாங்க. அதோடனா 8,000 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் எல்லாமே கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த மாதிரி டைமில் இங்கேயும் இந்த ஹாஸ்டலில் இருப்பேன். எவ்ரி மார்னிங் தாகூர் ஹாஸ்பிட்டல், எவ்ரி ஈவினிங் அந்த கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு இங்கே வண்டலூர், தாம்பரத்துலேருந்து வண்டலூருக்கு போய் ட்ராவல் பண்ணி தான் டியூட்டி பார்ப்பேன். காலையில் பார்த்திங்கன்னா தாகூரில் பார்ப்பேன். டைம் என்ன 8 to 2. இதை முடிச்சுட்டு பஸ் பார்க்கு காசு வாங்கிட்டு வெயிட் பண்ணி தாகூர் வேன் வந்து இங்கே தாம்பரத்துக்கு போவோம் 4 மணிக்கு. அதில் ஏறிட்டு 5 o'clock அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு தாம்பரத்தில் கஸ்தூரி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு 8 to 2 மிட் நைட் வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப வந்து சரியான மழைங்க. அந்த டைமில் வந்து குளித்து பச்சை தண்ணி தான், ஹீட்ரு இருக்கும் இல்லை அதுன்னு தெரில, அப்படியே குளிர் மழையில் அதோட குளிச்சுட்டு வந்து அப்படியே 2 மணிக்கு குளிச்சுட்டு வந்து அந்த 2:30 அங்கே ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு 3 மணிக்கு வந்து குளிப்பேன். குளிச்சுட்டு கொஞ்சம் படுப்பேன். 8 மணிக்கு அங்கே போகணும். திரும்ப 6 மணிக்கு எழுந்து கிளம்பிட்டு அப்படி அந்த மாதிரி தான் என்னோடய டியூட்டி ஒரு 3-4 மந்த்தாக அப்படி தான் போச்சு. அதில் இங்கே ஒரு 20,000, அங்கே ஒரு 25,000, 45,000. கோவிட் எவ்வளோ பேருக்கு லாஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த டைமில் ஏசப்பா என்ன பண்ணார், எனக்கு ஜாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து என்னோடய வரவு எல்லாமே அதிகப்படுத்தி கொடுத்தாரு. அப்படி தான் நான் எங்கள் அக்காவுக்கு நான் என்ன பண்ணேன், ஜிஆர்டி ஸ்கீம் அப்போலேருந்தே போட்டுட்ருந்தேன். ஜிஆர்டி ஸ்கீமில் போட்டு எங்கள் அக்காவுக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நாங்கள் அந்த டைமில் தான் நாங்கள் கோவிட்டில் நானும் என் தங்கச்சி மட்டும் ஒர்க் பண்ணோம். எங்கள் ஊரில் எல்லாருமே கம்பெனியில் வேலை பார்த்தா எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறோம், ஜாப் போயிட்டு இருந்தோம். 2 பேர் சேலரி வந்துச்சு. அதில் தான் நாங்கள் எங்கள் அக்காவுக்கு ஜுவல்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோவிடில் ஏசப்பா எங்களை அவ்வளோ பேருக்கு கஷ்டமாகவும் இருந்தாலும், அவ்வளோ பேருக்கு நஷ்டமாக இருந்தாலும், சாப்பிட வழி இல்லாத நிலைமையில் இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே கொடுத்தாரு ஏசப்பா. சாப்பாட்டில் குறையில, சாப்பிட்றதா இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், எதுலையுமே எங்களை குறை வைக்காமல் ஏசப்பா நடத்தின திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர் தான். என் மண்ணுக்குரிய தகப்பன் போனாலும், என் மண்ணுக்குரிய தகப்பன் இருந்தால் நான் இவ்வளோ இதாக இருந்திருப்பானான்றது கூட டபுளாக என் தகப்பன் என்ன பண்ணார், ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு எல்லாமே இருந்து எனக்கு வழிகாட்டி வழி நடத்தி கொண்டு போனார். அப்படி இருந்து தான் எங்கள் அக்காவுக்கு நான் மேரேஜ் பண்ணோம். அந்த பணத்தில் வச்சு தான் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொஞ்சம் எங்கள் ஊர்லேயே கடனே இல்லை, கடன் வாங்கவே இல்லை. எங்களோட சேல்ரி ப்ளஸ் எங்கள் ஜாப், நாங்கள் வேலை பார்த்த இடத்துல கடன், அவ்வளோதான். பட் ஊர் சைடில் கடன் வாங்கலை. ஒருத்தவங்க கூட என்னை ஏமாற்றிட்டாங்க, அது சொல்ல விரும்பலை. அப்படி தான் ஒன்றும் என்ன இல்லை, நாங்கள் பாத்திரம் போடுறதுக்கு அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம், தரேன். நாங்கள் லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் எப்போ கேட்டுட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இங்கே சென்னையிலேயே கடன் வாங்கணும். அப்போ நான் கூட அதை யோசித்தேன். நல்ல வேலை ஏசப்பா வந்து எங்கள் அப்பா இல்லாமல் நடக்கிற கல்யாணம் இது. ஆனால் ஏசப்பா எங்கள் ஊர் சைடில் கடனே வாங்காமல் கல்யாணம் பண்ண வச்சுட்டாரு நினச்சி தான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அக்காவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப வசதியில் இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ நாங்கள் 6 பொண்ணு. அப்போ எப்படி இருந்திருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பெரிய அக்காவுக்கு 6 சவரன் தான் போட்டாங்க. அதனால் நட அக்காவுக்கு 6 சவரன். ஆனால் நாங்கள் சின்ன அக்காவுக்கும் அதே 6 சவரன் போட்டு 2 வீலர் எடுத்து வச்சு 1.5 லட்சம் ஜாமான் போட்டு மறுப்பிடும் மரக்கட்டில், அவ்வளோதான். அப்புறம் மற்ற தேவைகள்லாம் இருக்குல்ல, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி மற்ற செலவு எல்லாமே, இது எல்லாமே ஏசப்பா வந்து பார்க்க ஹெல்ப் பண்ணார், சந்தித்தார். அக்கா மேரேஜ் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் இந்த பார்ட்டில் நான் சொல்ல வேண்டியது. ஏசப்பா வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அவரை நம்பினோன்னா சான்ஸே இல்லை. பார்க்க சூழ்நிலை வந்து நமக்கு எதிராக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ நடத்துவார். அவர் நம்பிட்டேன்னா அவ்வளோதான்.